எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம நிறைய பேர் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, நான் என்னால் ஜெயிக்க முடியல, நான் எப்போ பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு வெற்றி அப்படிங்கிற ஒன்று எட்டாக்கணியா இருக்கு, அதாவது நான் வெற்றி பெற தகுதி இல்லாதவன் அப்படின்னா நம்மள நிறைய பேர் சொல்லிக்கிறோம். ஆக்சுவலாக அந்த வெற்றி பெறாததுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதாவது தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. பாருங்களேன், ஒருத்தர் ஒரு ஐயா அவருடைய குருநாதர்கிட்ட கேட்குறாரு, ஐயா நான் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லித்தரீங்க, ஆனால் நான் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்சிமம் நான் நீங்கள் வைக்கிற இந்த பரீட்சையிலலாம் நான் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன், மற்றவங்களாம் நல்லா வராங்க, ஆனால் நான் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு என்னன்னு தெரியல, நான் ஏன் தோல்வி அடைகிறேன்னு எனக்கு தெரியல. அவர் நிறைய பரீட்சை வைப்பார், குருகுலத்துக்குள்ளே வெளியே அப்படின்னு நிறைய வைப்பார். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படியா தம்பி, அதாவது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன கதையாக சொல்கிறேன். சரி சொல்லுங்க ஐயா. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி திருட்டு போயிட்டே இருக்குது கோயிலில், சரிங்களா? அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நகை, விலையுயர்ந்த பட்டு புடவையிலேருந்து எல்லாம் இருக்குது, அங்கே விலையுயர்ந்த பொருட்கள்லாம் இருக்குது, காசு பணம் எல்லாமே நிறைய இருக்குது, தங்கம் எல்லாமே நிறைய இருக்குது, வைர கிரீடம் அது இதுன்னு நிறைய வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பொருள் திருடு போகுது, அந்த ஊரில் ஆகட்டும் இல்லை அந்த கோயில் ஆகட்டும், ஏதோ ஒன்று அப்பப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. இதை தடுக்கவே முடியல. அதுக்கு பாதுகாவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க, செக்யூரிட்டிஸ் இருக்காங்க அந்த கோயிலுக்கு. அந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் செக்யூரிட்டி மாதிரி போட்டிருக்காங்க, அந்த ஊர் சொந்த ஊரை கொண்டவங்களையே. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் திருடு போயிட்டே இருக்கு. அப்போ அந்த ஊர் பெரியவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அப்பாவி பொண்ணு, அந்த பொண்ணு நடந்துக்கிறது, அவங்க பேசுறது பழகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவித்தனமாக இருக்கும், அதாவது ஒரு குழந்தைத்தனமாக இருக்குன்னு வச்சுங்களேன். பார்த்தா இவங்க இந்த பிள்ளை பாவண்ட, இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை, ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க. அந்த பெண்ணை என்ன பண்றாருன்னா, இங்க பாருமா, நீ என்ன பண்ணு, உனக்கு மாசம் மாசம் உனக்கு சம்பளம் தந்தவன், உன்னுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க யாரு திருட வராங்களோ அவங்களுக்கு பிடிச்சு தர்றது தான் உன்னுடைய வேலை. அந்த வேலைக்கு ஒரு வேலை நீ பிடிச்சு கொடுத்துட்டேன்னு சொன்னா உனக்கு ஒரு பெரிய சன்மானத்தை தரேன், அது வரைக்கும் உனக்கு ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வந்துடும், நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குடிசையை தயார் பண்றாங்க அந்த பெண் இருக்கிறதுக்காக. இந்த பெண்ணை பார்த்தா யாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் கூட வராது, ரொம்ப அப்பாவித்தனமா இருக்கும், பார்த்தாலே முகத்தை பார்த்தாலே பாவம் அப்படின்னு, அதாவது கொலை பண்ண நினைக்கிறவங்க கூட அந்த முகத்தை பார்த்தா போயிடுவான், ஐயோ பாவம்டா அப்பாவி பிள்ளை அப்படின்னு. இந்த மாதிரியே போயிட்டே இருக்கு. ஒரு மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளைக்காரன் வரான், ஒரு டீமாவே இறங்கிட்டானுங்க, எல்லாம் பார்க்குறான், எத்தனை மணிக்கு மணி அடிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு கோயில் நடைய சாத்துறாங்க, எத்தனை மணிக்கு மதியம் சாப்பிட போறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறான், நோட்டம் பண்ணுறான். இவனை என்ன பண்ணான், கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துட்டாங்க, 7-8 பேர் இருக்காங்க, அதில் ஒரு 2-3 லேடிஸ் இருக்காங்க, பார்த்தா ஒரு குடும்பம் மாதிரியே இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும், அதாவது வெளியில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல, எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவுது, பார்த்தா அப்படி தான் இருக்கு. அவங்க வியாபாரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேங்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் விவசாய பொருளை வாங்குறாங்க. மற்ற யாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல. பார்த்தா ஏன்னா கொள்ளைக்காரனா ஒரு தனியாக தெரிஞ்சா பரவாயில்ல, இவன் தான் எல்லாம் நார்மலான பீப்புள் மாதிரியே இருக்கான், நம்ம அந்த ஊருக்காரன் எப்படி இருப்பானோ அதே மாதிரியே இருக்கான், நல்லா பழகுறான், எல்லாத்துக்கூடையும் பழகுறான், யாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே நம்ம இன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கு போனோம்னா ஒரு 12-1 மணிக்குள்ள நம்ம கொள்ளை அடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைதூரம் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாம் அவங்களுக்கு தெரியும், எந்த இடம் வீக்காக இருக்கு, எங்கே ஈஸியாக உள்ளே குதிச்சு வரலாம், எப்படி கதவை திறக்கலாம், எல்லாம் அந்த கதவை திறக்கிற சாவி உட்பட அவனு டூப்ளிகேட் ரெடி பண்ணிட்டான். அந்த ஐயர்கிட்ட இருந்து அந்த சாவியை அவனு ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டான். அதான் எல்லாத்துக்கிட்டையும் அந்த நம்பிக்கையை வாங்கிட்டாங்க அவங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டாங்க. உள்ள நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் ஒரு சாக்கில் போட்டு கட்டி எடுத்துட்டு அந்த மெயின் டோர்கிட்ட வராங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த பொண்ணு ஐயா திருடங்க எல்லாம் கோயிலுக்குள்ளே இருக்காங்க, வந்து பாருங்க. யாரு? அந்த அப்பாவி பொண்ணு.
அவருக்கே முதல்ல நம்பிக்கை இல்லை. எப்படா 8 பேருங்குது இந்த அம்மா, இது உண்மைதானா இல்லை எவனையாவது பிடிச்சி உள்ளே வச்சிருச்சா அப்படின்னு அந்த அவருக்கே ஒரு சந்தேகம் தான். வந்து கதவை திறந்து பார்த்தா எல்லாம் மயக்கத்தில் இருக்கானுங்க. எல்லாம் பொருட்கள்லாம் கண்ணா அப்படின்னான்னு கிடக்குது. ரொம்ப போதை தெரியாமையே இருக்காங்க. நல்ல மயக்கம் போதை. இது எப்படி இவனெல்லாம் பிடிச்சிங்க அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்லுது, ஐயா எனக்கு நீங்கள் ஒரே ஒரு வேலை தான் கொடுத்தீங்க, இந்த மாதிரி கண்டுபிடிச்சி தரணும், அதுக்கு உண்டான ஊதியத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க. நான் என்ன பண்ணேன், இவங்க புதுசாக வந்தாங்க, மற்ற யாருமே வந்து அவங்கவுங்க வந்தாங்கன்னா சாமியை கும்பிடுவாங்க, சாமியை பார்ப்பாங்க, வேற ஒன்றும் பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. வந்தாங்கன்னா சாமியை கும்பிடுவாங்க போயிடுவாங்க. ஆனால் இவங்க ஒருத்தங்க மட்டும்தான் சாமியை கும்பிடவே இல்லை. சாமி அவங்க வந்து பூஜை நடக்கும்போதெல்லாம் இவங்க வேற வேற வேலையெல்லாம் பார்க்கணும், செவுத்தை பார்க்கறது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரியே இருந்தாங்க. ஒரு அன்னதானம் கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்றது இல்லை. அன்னதானம் கொடுக்குற நேரத்துக்கு எல்லாம் கும்பலுங்க இருக்கும்போது அவங்க வேற இடத்துல போய் பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் நம்ம வீடு பக்கத்தில் தான் அவங்க வீடும் வாடகை எடுத்துகிட்டு வந்ததுனால அவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி சமைச்சு தட்டுமான்னு கேட்டேன். சமைச்சு கொடுங்க நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை வந்து கொஞ்சம் மயக்க மருந்து அதில் போட்டு விட்ருவேன், போதை மருந்து, மயக்க மருந்து, இது மாதிரிலாம் நான் பண்ணி விட்ருவேன், சாப்பாட்டில் கலந்து விட்ருவேன். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு வீட்டிலேயே படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலலாம் போய் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எப்போ கொள்ளையடிக்க போகணும், எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் அங்கே இருந்தது, அந்த குறிப்புலாம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேங்க, சரி இவங்க எப்படியா இருந்தாலும் திருட தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து என்னைக்கு இவங்க திருட போகிறாங்கங்கிறத ரொம்ப உன்னிப்பாக பார்த்தேன். அவங்க இந்த மாதிரி நைட்டு தான் திருட வரதா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து ஒரு அவங்க தண்ணி வந்து கலந்து கொடுத்துட்டேன், மருந்தெல்லாம் போதை மருந்தெல்லாம் கலந்து கொடுத்துட்டேன். தண்ணியை குடிச்சிட்டு அவங்க கோயிலில் நல்லா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இவங்க போதையில் இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு மாற்று மருந்தையும் கொடுத்து நீங்கள் போங்கய்யா இந்த மாதிரி ஆகும். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த அம்மா வந்து நல்லா சமைக்கும் போல், இவங்க வந்து அந்த நல்லா சாப்பிட்றது, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றது, வேணுங்க வேணாங்க வாங்கி வாங்கி சாப்பிட்டு அவங்க அந்த சமையலுக்கே அடிமை ஆயிட்டாங்க. அது இல்லாமல் அந்த அம்மா வந்து லைட்டாக அந்த போதை மருந்து அது மாதிரிலாம் கலந்து விட்டுரும் போல. இவங்களுக்கா ரொம்ப சந்தோஷம், அடேங்கப்பா இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லையே அப்படின்னு சாப்பிட்டு அவங்களுக்கு அந்த இது தெரியல, அந்த அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரல. ஏன்னா மூஞ்ச பார்த்தா இது பாவம், இது என்ன புள்ள பாவம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, அது அவர் கேட்குறாரு, ஏன்பா ஏன் அவனுங்க மாட்டிக்கிட்டானுங்க? அதுக்கு அந்த சீடன் சொல்கிறாரு, ஐயா அப்பாவித்தனமாக இருக்கவங்களையும் நம்பக்கூடாது, அவங்க மேலேயும் ஒரு கண் வச்சுருக்கோம், இவங்க வந்து அதில் கோட்டை விட்டுட்டாங்க. இன்னொன்று, நம்ம திருட போன இடத்துல திருடுறதை மட்டும்தான் பார்த்துருக்கணும், ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டாங்க. நல்ல சாப்பாடு நல்ல ருசியாக கிடைக்குதுன்னு அதுக்கு வந்து அதனால அவங்களுக்கு அந்த இந்த மாதிரி ஏன் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்றோம், அதனால தான் ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. போன இடத்துல என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையில் கவனம் இருந்திருக்கணும், அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி யாரையும் நம்ம அப்பாவியாக எண்ணிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, வெரி குட். சரியா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாரு, இன்னொரு கதையை சொல்கிறார். அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சரை வந்து மன்னர் தேடிட்டு இருக்கார். புதுசாக ஒரு அமைச்சரை கொண்டு வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு வாயில் இருக்குது, அதாவது வாசல் இருக்குது. அந்த வாசல் வழியாக வந்து ஒரு பொருளை வச்சுருக்காரு டேபிளில், அந்த பொருளை எடுத்துகிட்டு இன்னொரு வாசல் வழியாக வெளியே வரணும். இவ்வளோ தான் விஷயம். ஆனால் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உள்ளே போகிற அந்த கதிர் வீசுது, அதாவது ஒரு லென்ஸ் மாதிரி வச்சு அந்த லென்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த உள்ளே போகிறவங்கள வந்து ரொம்ப கண்ணை கூச வைக்குது. அது உள்ளே போக முடியல. கண் அப்படியே கண்ணை கட்டினாலும் கூட அதை மீறி எது எங்கே இருக்குன்னே தெரியல. அப்படி கண்ணை கட்டினாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த கதிர் வந்து நம்ம மேலே விழக்கூடாது. ஆனால் அப்படி இருந்தாலும் அது கண்ணை கூச வைக்குது. என்னன்னே புரிய மாட்டேங்குது உள்ளே போகிறவங்களுக்கு. யாருமே ஒரு 4-5 ஸ்டெப்புக்கு மேலே போக முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிக்கலாயிடுச்சு. ஒரு சிலர் கண்ணை கட்டிக்கிட்டு போகிறாங்க, அப்பயும் முடியல. அப்போ ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க, எனக்கு கண்ணெலாம் கட்ட வேணாங்கிறாங்க. சரின்ட்டு போங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருளை மட்டும் நான் கையில் எடுத்துக்கிறேங்கிறாங்க. எடுத்துகிட்டு போ அப்படின்னோடனே ஒரு கண்ணாடியால் செஞ்ச ஒரு தாமரை மலர் மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க பாட்டுக்கு போனாங்க. அவங்க பாட்டுக்கு அந்த பொருள் மேஜையில் அந்த பொருளை எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு இன்னொரு வழியாக வெளியே வந்துட்டாங்க. அந்த அமைச்சர்களும் ஒரு சந்தேகம், எப்படா இந்த அம்மா மட்டும் அசால்ட்டாக போயிட்டு வந்துருச்சு அப்படின்னு. அப்புறமா அந்த பதவியெல்லாம் ஏற்று முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டு கேட்டோன்னே அந்த அம்மா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைங்க, அங்கே ஒரு சின்ன குறிப்பு வந்து அந்த வாயிலேயே எழுதியிருக்காங்க. சரிங்களா? நம்ம எல்லாருமே இந்த மாதிரி போகிறதுலையே தான் குறியாக இருந்தோம்.
சரிங்களா? என்னன்னு தெரியல, ஒரு தடையாகுதுன்னு நம்ம தடையை பற்றியே பேசிட்டு இருந்தோம் மொழியே. அந்த தடையை எப்படி போக்கணுங்கிறது அங்கே எழுதியிருந்தாங்க. அதில் தான் பார்த்தேன். அதில் என்னன்னா, கண்ணாடியால் ஆன தாமரை மலர் போல அந்த, அதாவது கண்ணாடியிலே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மலரை கொண்டு வரீங்க அப்படின்னா அது வந்து அந்த கதிரெல்லாம் எடுத்துக்கும், நம்ம வந்து ஃப்ரீயாக போகலாம் அப்படிங்கிறது அதில் எழுதியிருந்தது. ஒரு சின்ன குறிப்பு இருந்தது. அதை நான் பார்த்துட்டு தான் அது மாதிரி செஞ்சு கொண்டு வந்தேன். நான் அமைச்சராயிட்டேன். இப்போ வந்து அவங்க கேட்குறாரு, ஏன் மற்றவங்கெல்லாம் வந்து அமைச்சராக முடியல அப்படின்னா, அது அந்த சீடன் சொல்லிட்டாப்புல, அம்மாங்கயா தடை இருக்குன்னு தெரியும், இந்த தடைக்கான குறிப்பு வந்து சின்னதாக இருக்குது, அது நல்லா கவனிச்சிருந்துருக்கலாம், அது அவங்க சரியாக கவனிக்கலை, அதனால தான் அவங்க தோத்துட்டாங்க, அந்த அம்மா ஜெயிச்சிருச்சு, அது சரியாக உன்னிப்பாக கவனிச்சு அந்த அம்மா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் தான் அந்த குருநாதர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அப்பாவையும் நினச்சிட்டு யாரும் விட்டுறாது. இப்போ கூட பாருங்களேன், சும்மா சாதாரணமாக எடுத்துங்களேன், ஸ்கூல் விஷயத்தை எடுத்துங்களேன். நான் ஒன்றுமே படிக்கலம்மா, எனக்கு ஒன்றுமே தெரியாதும்மா, அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான். வெளியே காட்டிக்க மாட்டாங்க, எனக்கு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பாருங்க, ஒரு நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க, ஒன்றுமே இல்லைப்பா அப்படிவாங்க. நான் அப்பாவித்தனமாக இருப்பேன், என்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லைம்மா, எல்லாமே இருக்கும், ஆனால் அப்பாவி மாதிரி காட்டிக்குவாங்க, உங்களுக்கு உதவ மாட்டாங்க. நம்மள என்ன நினைப்போம்னா, உண்மையிலேயே அவங்ககிட்ட இல்லை போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்களால உதவக்கூடிய நிலைமையில இல்லை, அப்படிலாம் கிடையாது. அவங்க அப்பாவித்தனமாக முகத்தை வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அப்பாவித்தனமாக முகத்தை வச்சுட்டு விஷத்தை உள்ளே வச்சுருப்பாங்க. வெளியில் முகம் மட்டும்தான் அப்பாவித்தனமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே விஷம் தான் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி ஆட்களை நம்பாத, கவனமாக இரு. அப்பாவி மாதிரி நடித்து ஏமாற்றுவாங்க. அவங்கள வந்து நீ வந்து இங்கேயே உன்னோட நண்பர்களே அப்படி தான் இருக்காங்கப்பா, நீ அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ தனியாக இருந்தாலே ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி நம்மளுடைய வேலையில் மட்டும்தான் கவனமாக இருக்கும். நீ என்ன பண்ணுற, அடுத்தவங்களோட வேலை, இந்த மற்ற தேவையில்லாத ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்கில் உன்னுடைய கவனம் சிதறுது, அதை நீ சரி பண்ணிக்க, நீ ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி உனக்கு தடை வர இடத்துல எல்லா இடத்துலையுமே உனக்கு ஒரு சின்ன குறிப்பையும் நான் வச்சுருந்தேன், அந்த அந்த சின்ன குறிப்பை நீ கவனிக்கலை, அதனால தான் நீ தோத்துட்டு இருந்த அப்படி. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் பாருங்க, எல்லாத்துக்கும் தடையும் பிரச்சனை, அதை சந்திக்காத ஒருத்தன் கூட மனுஷன் வந்து இருக்கவே இருக்க மாட்டான். சரிங்களா? எப்படியா இருந்தாலும் தடை அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கும். அவ்வளோ பெரிய தடைக்கு ஒரு சின்ன குறிப்பு எங்கேயாவது இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மூளை வந்து அதை யோசிக்காது. ஐயோ நாளைக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சே, நான் இப்போ இதுக்கு என்ன பண்ணுவேன், நான் அப்படி ஆகிட்டேனே, எதையாவது ஒன்று போட்டோம், ஐயோ நஷ்டமாயிடுச்சே, தொழில் போயிடுச்சே, நான் என்ன பண்ணுறது, அவன் வந்து வாழ்க்கையில் புலம்பிகிட்டே தான் இருப்பான். இந்த புலம்பலை விட்டு நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன குறிப்புகள் அங்கே இருக்கும். சரிங்களா? நம்ம கடவுளே கொடுத்துருப்பார். ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு குறிப்பையும் கொடுத்துருப்பார். அந்த குறிப்பை நம்ம பார்க்க மாட்டோம், கஷ்டத்தை மட்டும் பார்ப்போம். அதனால தான் நமக்கு தொடர்ச்சியாக கஷ்டம். அதுலேருந்து ஒவ்வொரு சிலர்லாம் சாவர வரைக்கும் அப்படியே போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவங்க குழந்தைகளுக்கும் அந்த அந்த அனுபவம் இல்லாமல் போயிடும். கடைசி வரைக்கும் அவங்களும் சிரமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நிதானமாக இருங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நிதானம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் தெரியும். நிச்சயமாக நான் சொல்லுவேன், உங்களுடைய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, பின்னாடி அந்த கஷ்டம்தான் உங்களுக்கான ஒரு வழி, அற்புதமான ஒரு வழி, அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? பின்னாடி நம்ம வாழ்றதுக்கு தேவையான அத்தனையும் இந்த தடைகள் தான் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்னன்னா, இந்த தடைகளை கொஞ்சம் விழிப்புணர்வோட இல்லையா கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தால் கூட நம்மளால் கண்டுபிடிச்சலாம், அது ஈஸியாக கடந்துடலாம். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே உங்களுக்கு சொர்க்கலோகமாக மாறும். அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஐயா எனக்கு எவ்வளோ பண்ணாலும் என்னால் வந்து எதுவுமே சரியாக வரல, எனக்கு எப்பயுமே பிரச்சனையாகவே தான் இருக்குது அப்படின்னா, அந்த தடைகளை போக்கக்கூடிய ராகு கேது பகவான் இங்கே இருக்காங்க. ராகு கேது பரிகாரஸ்தலமாக அந்த கோயில் இருக்குது. இங்கே லகுவாராகி இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அம்மா வந்து அவங்க கொடுக்கக்கூடிய தடைகளை இலகுவாக போக்கக்கூடிய ஒரு அம்மா லகுவாராகி இங்கே இருக்காங்க. இந்த கோயிலில் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் பஞ்சமி ஹோமம், அதே மாதிரி ராகுகேது பரிகார ஹோமம், நவகிரக ஹோமம், பைரவருக்கு பலி கொடுக்கறது, அப்புறம் அன்னதானம் பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பூஜைகள், இன்னும் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். நீங்கள் இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தடைகள் விலகும். சரிங்களா? அதுக்கு உண்டானது கிடைக்கும். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன சின்ன குறிப்பெல்லாம் இருக்குன்னா அது தெரியாததெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எளிதாக வெற்றி பெறலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒருவேளை என்னால் வர முடியலைங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அதில் வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக அதில் வந்து விடுபட்டு, தோல்வியிலேருந்து விடுபட்டு வெற்றி நோக்கி நீங்கள் போகலாம். என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அம்மாகிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.